ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ரோகிணி மீனா கிட்ட கிறிஷை யாரும் ஏற்றுக்கலனாலும் மனோஜ் கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிறிஷ் வீட்டில் இருக்க போகிறதுக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அம்மா இருக்கும்போது எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆண்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. கற்பனையில் இருக்க அந்த அம்மா இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ரோஹிணி நினச்சிக்கிறாங்க. முத்து அந்த ஆண்டிக்கிட்ட எங்கே உங்கள் பொண்ணு வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை என் பொண்ணு இறந்துட்டாப்பான்னு சொல்கிறாங்க. இது கிறிஷுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. முத்து மாமா மீனா ஆண்டி கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. முத்துவோட அப்பா கிறிஷ் நம்ம வீட்டு பையன்தான், இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே எப்படி முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு மீனாவோட மாமியார் கேட்குறாங்க. அப்போ கிறிஷ் ஓடி வந்து தாத்தான்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பாவை கட்டி பிடிக்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.